ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராக நம்முடைய கவனத்தை நாம் திருப்புவோம். எல்லாரும் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13வது அதிகாரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். 19ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். மனோவா போய் வெள்ளாட்டு குட்டியையும் போஜன பலியையும் கொண்டு வந்து அதை கன்மலையின் மேல் கர்த்தருக்கு செலுத்தினான். அப்பொழுது மனோவாவும் அவன் மனைவியும் பார்த்து கொண்டிருக்கையில் அதிசயம் விளங்கினது. மனோவாவும் அவன் மனைவியும் பார்த்து கொண்டிருக்கையில் அதிசயம் விளங்கினது. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை நேரத்துல கர்த்தர் நம்மோடு கூட பேச நம்முடைய இருதயத்தை நாம் திறந்து காத்திருப்போம். மனோவாவும் அவனுடைய மனைவியும் தேவனுடைய தூதனானவரை சந்தித்திருந்தார்கள். இப்பொழுது அந்த சந்திப்பு நிறைவேறுகிற நேரத்தில் தேவன் தாம் யார், தாம் எப்படிப்பட்டவர் என்பதை அவர்களுக்கு நிரூபித்து காண்பித்தார். நம்முடைய நாமம் என்ன, அவருடைய நிலை என்ன, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அந்த சந்திப்பின் நிறைவு நமக்கு சொல்லுகிறதை பார்க்க முடியும். அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் அதிசயம் விளங்கினர். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யார் இந்த மனோவாவும் அவனுடைய மனைவியும் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். சிம்சோன் என்கிற ஒரு நியாயாதிபதி, ஒரு இரட்சகன். ஆண்டவர் அவனை பெலிஸ்தரின் கையிலிருந்து இஸ்ரவேலை மீட்பதற்காகவே அவனை இந்த பூமியிலே பிறக்க வைத்தார். வயது சென்றிருந்தார்கள், ஆனாலும் பிள்ளைகள் இல்லை இந்த 2 பேருக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில நன்றாய் கவனிங்கள். ஆண்டவரே வந்து அவளுக்கு வாக்கு கொடுத்து, ஸ்தோத்திரம், 3வது வசனத்துல வாசிக்கிறோம், அந்த ஸ்திரீக்கு அவர் தரிசனமானார். அவளை நோக்கி சொன்னார், இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆண்டவரே சொன்னார். ஆண்டவரே சொன்னார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இதுல நான் எதை உங்களுக்கு முக்கியப்படுத்த விரும்புகிறேன் அப்படின்னா, இந்த மனோவாவுடைய உணர்வுகள். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எப்பவுமே பாருங்க, நாம் ஆண்டவருடைய விஷயத்துல, மனிதர்களுடைய விஷயத்துல நாம் எப்படிப்பட்ட உணர்வு உள்ளவர்களா இருக்கிறோம் என்பது அவர் அதை கவனித்துக் கொண்டே இருக்கிறார். நம்முடைய நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறார் அப்படின்னு வாசிக்கிறோம். நம்முடைய நினைவுகளை தூரத்திலிருந்து. நாம வந்து நம்ம அவரிடத்துல அறிக்கையிட்டு அவரிடத்துல நாம் பேசி சொல்லுகிற காரியங்கள் வேறு. அதே நேரத்துல ஆண்டவர் நம்முடைய உணர்வுகளின் மேல் ரொம்ப கவனமா இருக்கிறார். ரொம்ப கவனமா இருக்கிறார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சரிதானா? இவர்களுக்கு ஒரு பெரிய தேவை இருந்தது. உங்களுக்கு தெரியும், அவர்களுக்கு பிள்ளை இல்லை, வயது சென்றிருந்தார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆனாலும் இவனுடைய ஆண்டவரை குறித்து வைத்திருந்த, தேவனை குறித்து வைத்திருந்த அவனுடைய நினைவு, அவனுடைய உணர்வு வேதத்தில் ரொம்ப அழகா சுட்டி காட்டப்பட்டிருக்கிறார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மனோவா வாழ்ந்த காலம் இஸ்ரவேல்ல ஒரு பெரிய இருண்ட காலம். இஸ்ரவேல்ல இருண்ட காலம். அவனவன் தன் தன் பார்வைக்கு சரிபோனபடி வாழ்ந்து வந்த ஒரு காலம். நீங்கள் நியாயாதிபதிகள் புஸ்தகம் முழுவதையும் வாசிக்க முடியும். ஜனங்கள் ஆண்டவரை விட்டு விட்டதனால் அவர்கள் வாழ்க்கையில யாராவது ஒருவர் வந்து அவர்களை ஆளுகை செய்து கொண்டே இருந்தாங்க.
யாரோ ஒரு கூட்டத்திற்கு அவர்கள் அடிமைப்பட்டு கொண்டே இருந்தார்கள். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்ப இப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் ஸ்தோத்திரம் 40 வருஷம் அடிமைத்தனம், 40 வருஷம் பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேலை ஒடுக்குகிறார்கள். கர்த்தருக்கு மகிமை, ஒடுக்குகிறார்கள். அப்ப இப்படிப்பட்ட காலகட்டத்தில் ஆண்டவருடைய கண்ணிலே பட்ட குடும்பம் தான் அந்த குடும்பம். எப்படி நோவா வாழ்ந்த காலகட்டத்தில் திரும்பின இடமெல்லாம் அக்கிரமம். ஒரு கட்டத்தில் ஆண்டவர் முடிவு எடுக்கிறார், இந்த மனுஷர்களை உண்டாக்கி இருக்கவே வேண்டாமே, மனுஷர்களை உண்டாக்கினதற்காக தேவன் மனஸ்தாபப்பட்டார் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மனஸ்தாபப்பட்டார், வருத்தப்பட்டார் ஆண்டவர். அப்ப அப்படிப்பட்ட காலகட்டத்திலேயும் ஒரு உணர்வு உள்ளவனா இருந்தான் பாருங்க நோவா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு உணர்வு உள்ளவனா இருந்தான், ஒரு நீதிமானாய் வாழ முடிந்தது அவனால். கர்த்தருக்கு மகிமை. அதே போல ஒரு காலகட்டம் தான் இஸ்ரவேலின் ஒரு இருண்ட காலம், இந்த மனோவா வாழ்ந்த காலகட்டம். கேட்பாரற்று இருந்தது சமுதாயம். திரும்ப திரும்ப இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கும். அந்நாட்களில் இஸ்ரவேலில் ராஜா ஒருவனும் இல்லாதிருந்தான். அவனவன் தன் தன் பார்வைக்கு சரிபோனபடி வாழ்ந்து வந்தான். அப்போ நல்ல கவனிங்க, அவர்களுக்கு வெளியேயும் எந்தவித அனுகூலமான சூழ்நிலை இல்லை. அவர்கள் பக்தியாய் நடக்கிறதுக்கு, அவங்க ஆண்டவரை சார்ந்து வாழ்வதற்கு வெளியே எந்த அனுகூலமும் இல்லை. அதே நேரத்தில் அவர்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய தேவை இருக்கிறது. அவர்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் ஸ்தோத்திரம் ஒரு பெரிய நெருக்கடி, ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. கர்த்தர் என்றைக்காவது ஸ்தோத்திரம் நமக்கு மேல இரக்கத்தை வச்சிட மாட்டாரா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு விரக்தி. வேதம் ரொம்ப அழகா உடைச்சு பேசுது. ஸ்தோத்திரம். அப்படிதானா? கொஞ்சம் டீசெண்டா சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிறது போல நமக்கு இருக்கு. ஆனா அங்க எழுதப்பட்டிருக்கிறது, தூதன் வந்து சொன்னா, பிள்ளை பெறாத மலடியான நீ, உனக்கு ஒரு அடையாளம் இருக்குது, உனக்கு ஒரு பேர் இருக்குது. இந்த பேர் உன் சூழ்நிலையை பார்த்து உலகம் உனக்கு கொடுத்தது. உன் சூழ்நிலையை பார்த்து உலகம் உனக்கு வைத்த ஒரு பட்ட பெயர் அது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் சொன்னேன், இந்த மனோவாவுக்கு வெளியேயும் எதுவும் அனுகூலமா இல்லை, தனிப்பட்ட ஜீவியத்திலையும் ஒரு சந்தோஷமோ ஒரு திருப்தியோ இல்லை. ஆனா இதுக்கு மத்தியில தான் ஆண்டவரை பற்றும் நல்ல உணர்வோடு வாழ்ந்தான் இந்த மனோவா. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்ப நம்ம இப்படித்தான் இயேசுவை சேவிக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்துக்கு உள்ளே சில பிரச்சனைகள் உண்டு, நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில சில நெருக்கங்கள் உண்டு, இன்னும் பதில் வராத ஜெபங்கள் உண்டு, நிறைவேறாத விருப்பங்கள் உண்டு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதே நேரத்துல சரி உள்ளதான் இந்த பிரச்சனை அப்படின்னா, நம்ம எல்லைக்கு வெளியேயும் நிறைய சவால்கள் நம்ம வாழ்க்கையில. நம்முடைய பக்தியை ஆமென் பெருக்கிக் கொள்ள முடியல, பக்தி உள்ள வாழ்க்கையில தொடர்ந்து நடக்க முடியல, கர்த்தரை பிரியப்படுத்தணுங்கிற விருப்பம் இருக்கிறது, அதை செய்ய முடியல. உள்ளேயும் பிரச்சனை, வெளியேயும் பிரச்சனை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த மனோவாவுடைய உணர்வுகள் எப்படி இருந்துச்சு? இதுதான் இந்த 13ஆம் அதிகாரத்துல ரொம்ப தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறார். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். புரியுதா உங்களுக்கு? நல்ல உணர்வுகளோடு இருக்கும். மனிதர்களுக்கு அடுத்த விஷயத்துல சங்கீதம் 15 நீங்கள் வாசிக்கும் போது ஆமென், சங்கீதக்காரன் பாடுகிறான், கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான், யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான். மனதார சத்தியத்தை பேசுகிறவன். சத்தியம்ங்கிறது எதை சொல்றோம்? நம்ம ஆண்டவருடைய வார்த்தைகள் எல்லாம் மனதார உண்மையை பேசுகிறவன். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமல். இல்லையா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மனிதர்களுக்கு அடுத்த விஷயத்துல நம்முடைய உணர்வுகள் எப்படி இருக்கிறது? சக மனுஷனை பார்க்கும் போது நம்முடைய உணர்வுகள் எப்படி இருக்குது? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தன்னை கொன்று போட வந்தான் சவுல். கவனிங்க நல்லா, தன்னை கொன்று போட வந்தான்.
ஒரு கட்டத்தில் அவனுக்கு ஒரு பாடத்தை புகட்டணும் அப்படின்னுட்டு அவனுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை கட் பண்ணிட்டு போயிட்டார். வேற ஒண்ணும் செய்யல தாவீது. நினைத்திருந்தா கொண்டு இருக்கலாம், நினைத்திருந்தா அழிச்சு போட்டிருக்கலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வஸ்திரத்தின் அந்த வஸ்திர தொங்கலை கட் பண்ணிட்டு போயிட்டான். கொஞ்சமா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கவனிங்க, வசனத்துல வாசிக்கிறோம், அந்த வஸ்திர ஓரத்தை அந்த தொங்கலை அறுத்து கொண்டது நிமித்தம் தாவீதுடைய மனசு அடித்து கொண்டது. தாவீதுடைய மனது அடித்து கொண்டதா. ஐயோ, இப்படி செஞ்சிட்டோமே, இப்படி ஒரு காரியத்தை நம்ம செஞ்சிட்டோமே. ஆனா உங்களுக்கு தெரியுமா, அந்த சவுல் கர்த்தருடைய கிருபையை இழந்து கிடக்கிறான். அந்த சவுல் கர்த்தரால் தள்ளப்பட்ட இடத்துல நிற்கிறான், கர்த்தரால் கைவிடப்பட்ட இடத்துல நிற்கான். அவனை தாவீதே கொன்று போட்டிருந்தாலும் ஆண்டவருடைய பார்வையில பெரிய குற்றமா இருந்திருக்காது. ஆனா அந்த வஸ்திரத்தின் தொங்கலை அறுத்து கொண்டது நிமித்தம் மனது அடித்து கொண்டது. அதுதான் சொல்றேன், மனிதர்களுக்கு அடுத்த விஷயத்துல நம்முடைய உணர்வுகள் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதே நேரத்துல கர்த்தருக்கு அடுத்த விஷயத்திலையும் அப்படிதானா நாம் நல்ல உணர்வு உள்ளவர்களா நடந்து கொள்ளணும். நீங்க தாவீது ஸ்தோத்திரம் 119ஆம் சங்கீதத்துல நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை உணர்வுள்ளவனாக்கும், அப்பொழுது நான் பிழைத்திருப்பேன். அல்லேலூயா. நிறைய நேரத்துல ஸ்தோத்திரம் கர்த்தரை குறித்த விஷயத்துல எனக்கு உணர்வு இல்லை, மனுஷனுக்கு அடுத்த விஷயத்திலையும் உணர்வு இல்லை. அப்படிங்கிறது ரொம்ப ஆபத்தான எல்லை நம்ம வாழ்க்கையில. உணர்வுள்ளவன் உண்டோ என்று உற்று பார்த்தாராம் ஆண்டவர் இந்த மனு குலத்தை. உணர்வோடு இருக்கிறானா மனுஷன்? உணர்வோடு இருக்கிறானா? நன்றி உணர்வோடு இருக்கிறானா? இரக்க சுபாவத்தோடு இருக்கிறானா? அப்படிதானா? ஸ்தோத்திரம். சகித்துக் கொள்ளுகிற இருதயத்தோடு இருக்கிறானா? பொறுத்து கொள்ளுகிறவனா இருக்கிறானா? இரக்கம் பாராட்டுறவனா இருக்கானா? மன்னிக்கிறவனா இருக்கானா? இதெல்லாம் சேர்ந்ததுதான் ஸ்தோத்திரம். அவருடைய உணர்வுகள் ரொம்ப முக்கியம். அதே நேரத்துல கர்த்தருக்கு அடுத்த விஷயத்திலையும் நம்ம அப்படித்தான் இருக்கணும். நான் திரும்பவும் இதுக்கு நான் தாவீதை தான் சொல்ல முடியும். ஒரு நாள் வீட்டிலே உலாவி கொண்டிருக்கிறான். அவன் உலாவி கொண்டிருக்கும் போது தூரத்துல அவன் கண்ணுக்கு படுகிறது தேவனுடைய கூடாரம், கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மனது பதைக்குது அவனுக்கு. கூப்பிட்டான் நாத்தான கூப்பிட்டான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சொன்ன நாத்தான் இடத்துல, நாத்தான், நானோ கேதுரு மர வீட்டுல, மச்சு பாவப்பட்ட வீட்டுல நான் வாசம் பண்ணுகிறேன். கர்த்தருடைய பெட்டி கூடாரத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய பெட்டி கூடாரத்தில் இருக்கிறார். நான் புரிஞ்சுக்கிடுறேன், அந்த கூடாரமுமே ரொம்ப நேர்த்தியா தான் போட்டிருப்பாரு அவர். ஆனா தனக்கு தேவன் தந்திருக்கிறது என்ன அப்படிதுன்னா, அல்லட்டா இன்னொரு வார்த்தையில சொல்றேன், எனக்கானதுல நான் கவனம் செலுத்துகிறது எவ்வளவு, கர்த்தருக்கானதுல நான் கவனம் செலுத்துகிறது எவ்வளவு அப்படிங்கிறத உணர்ந்திருப்பான். நீங்க தாவீது இப்படி இருக்காரா? சாலமோன் அதுக்கு நேர் எதிரானவர். அவர் நேர் எதிரானவர். ஆலயத்தை அடிச்சு பிடிச்சு ஒரு ஸ்தோத்திரம் ஒரு 7 வருஷத்துல கட்டி முடிச்சிட்டான். புரியுதா? ஆமா. ஆனா தனக்கு அரண்மனைகளை கட்ட 20 வருஷம் பங்கெடுத்துக்கிட்டான். நம்முடைய உணர்வுகளை சொல்றேன் நான். நீங்கள் கர்த்தருக்கென்று கொடுக்கிற முக்கியத்துவம், தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று கொடுக்கிற முக்கியத்துவம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்குரிய காரியங்களில் உங்களுடைய நினைவுகளும் உங்க விருப்பங்களும் எந்த அளவுக்கு இருக்கிறது என்கிற அந்த 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 உணர்வுகளை உற்று பார்க்கிறார் தேவன். உற்று பார்க்கிறார். உணர்வு உள்ளவன் உண்டோ என்று உற்று பார்க்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் ஆசாவின் காலத்திலே தீர்க்கதரிசி சொன்னான், தம்மை பற்றி உத்தம இருதயம் கொண்டிருக்கிறவர்களிடத்திலே
தம்முடைய வல்லமையை விளங்க பண்ண அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. தம்மை பற்றி உத்தம இருதயம் கொண்டிருக்கிறவர்களிடத்துல நம்ம அதை புரிஞ்சுக்கிடணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய உணர்வுகள் ரொம்ப முக்கியம். நமக்கு 1000 தனிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம், 1000 தேவைகள் இருக்கலாம், நிறைவேறாத ஆசைகள் இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே நமக்கு அனுகூலமான அனுபவங்கள் இல்லாம இருக்கலாம். நமக்கு எதுவுமே சாதகம் இல்லாத அனுபவங்கள் இருக்கலாம், உள்ளேயும் வெளியேயும். இந்த மனோவாவை நான் அப்படிதான் யோசிக்கிறேன். வெளியேயும் அவனுக்கு எதுவும் சாதகமா இல்லை. தனிப்பட்ட ஜீவியத்திலும் ஒரு பெரிய வெறுமை. இதுக்கு மத்தியில அவனவன் தன் வழியிலே நடந்து கொண்டிருக்கும் போது ஸ்தோத்திரம், ஒரு குடும்பம் மட்டும் எப்படி கர்த்தர் பிரியப்படுத்த முடியும்? எப்படி கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வது? நம்முடைய வாழ்க்கையில் இந்த அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நாம என்ன செய்யணும் என்கிற உணர்வோடு இருக்கிறார்கள். அந்த குடும்பத்தை ஆண்டவர் தேடி வந்தார். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். உங்களை தேடி வந்து வாக்குத்தத்தம் பண்ணுகிறவர் யாக்கோபு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படிதானா? அவன் பாட்டுக்கு தப்பித்து ஓடினால் போதும் என்று ஓடுறான். அவனும் ஜெபம்லாம் பண்ணல. ஆனால் அவன் இருந்த அந்த பெத்தேலுக்கு அவரே தேடி வந்தார். ஆமாவா இல்லையா? அவரே தேடி வந்தார். அவரே தேடி வந்து அவரே வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நான் சொல்றேன், உங்களுக்கு உங்கள் தனிப்பட்ட ஜீவியத்துல, அல்லேலூயா, உங்கள் குடும்ப அனுபவத்துல, உங்களுடைய சமுதாயத்தோடு இருக்கிற வாழ்க்கையில நல்ல உணர்வு உள்ளவர்களா இருங்க. நீங்க அது போதும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த நீதியை பார்த்து கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நிறைய நேரத்துல செய்வதற்கு நம்மிடத்துல ஒன்றும் இல்லை, வாய்ப்பு இல்லை. இப்படியெல்லாம் நான் பயன்படணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது. ஆனா சூழ்நிலை இல்லை, வாய்ப்புகள் இல்லை, நேரங்கள் இல்லை. ஆனா நான் சொல்றேன், நான் இப்படிலாம் இருக்கணுங்கிற நல்ல உணர்வுகளோட இருங்க. அப்படியெல்லாம் கொடுக்கணும் என்கிற உணர்வோடு இருங்க. கொடுக்க இருக்குதோ இல்லையோ, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், நல்ல உணர்வோடு இருங்க. நான் மனோவாவை யோசிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப நடந்தது என்ன? வயல்வெளியில் இருக்கிறாள் அவருடைய மனைவி. அப்படிதானா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புருஷன் ஒரு இடத்துல இருக்கிறான், மனைவி ஒரு இடத்துல இருக்கிறான். தேவதூதன் வந்து சொன்னான், நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். நீ என்னெல்லாம் பண்ணணும்? திராட்சை ரசத்தை குடிக்க கூடாது, தீட்டானது ஒன்று பசிக்க கூடாது, ஜாக்கிரதையா இருந்துக்கோ. ஒருவேளை பிள்ளை பிறக்கும் போது அதை நசரேயனாய் நீ பாதுகாத்துக்கொள். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்துட்டாரு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்போ நான் சொல்ற கவனிங்க. ஒருத்தன் ஆண்டவரை குறிச்ச நல்ல எண்ணங்களோட இருக்கிறா, உணர்வுகளோட இருக்கிறா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மனைவி இருந்திருக்கா, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா மனைவியை விட ஒரு படி இவன் அதிகமா இருந்திருக்கிறான் என்பது பின் வருகிற சம்பவங்கள் மூலமா நம்ம அறிஞ்சுக்கிடுறோம். எனக்கு ஒரு கேள்வி, அவனுக்கு தரிசனமா இருக்க கூடாதா? அவன்கிட்ட தம்மை வெளிப்படுத்திருக்க கூடாதா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நடந்தது என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவளுக்கு தரிசனமானார். இப்ப இந்த அம்மா ஓடி போய் புருஷன் எங்க இருக்காரோ அங்க போய் ஸ்தோத்திரம் காரியங்களை விளங்க வைக்கிறார். இப்படி வந்தார், இப்படி ஒரு குமாரனை ஸ்தோத்திரம் பெறுவேன் என்று சொன்னார். இப்படிதானா? இதெல்லாம் சொல்ல போது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க நல்லா. அப்படியா? நீ அடுத்த முறை வந்தாருன்னா இப்படிலாம் கேளு அப்படின்ட்டு ஒதுங்கி போகல. இப்ப உதாரணத்துக்கு பாருங்களேன், சாமுவேலை கர்த்தர் அழைக்கிறார். ஓடி போய் யார்கிட்ட சொல்றான்? ஏலிகிட்ட சொன்னான். நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் நினைக்கிறேன் அப்படிதானா? ஏலி என்ன சொல்லியிருக்கணும் தெரியுமா? சாமுவேலை விடுங்க, ஏலி கர்த்தர்ட்ட என்ன சொல்லியிருக்கணும்னா, ஆண்டவரே, இந்த இஸ்ரவேலுக்கு நியாயாதிபதியா என்ன வச்சிருக்கிறீங்க, இந்த இஸ்ரவேலுக்கு பிரதிநிதியா என்ன வச்சிருக்கிறீங்க, இந்த இஸ்ரவேலுக்கு பிரதான ஆசாரியன் என்ன வச்சிருக்கிறீங்க, எங்கிட்ட எல்லாம் நீங்க சொல்லியிருக்கணும். அதை நேற்றைக்கு ஜெபம் பண்ணும் போதுமே சொன்னேன்.
நமக்குரியவைகள் நம்மை தாண்டி போக விடக்கூடாது. நமக்கென்று தேவன் ஒரு பங்கை வைத்திருக்கிறார். ஆனால் நம்மை குறித்து தேவன் ஒரு ஊழியத்தை வைத்திருக்கிறார். ஆனால் நம்மளை கடந்து இன்னொரு ஆளுக்கு போடக்கூடாது. ராஜ்யபாரம் சவுலை விட்டு தாண்டி போனது தாவீதினிடத்துல. அது ரொம்ப ஆபத்தானது. நம்ம நிறைய பேர் இருக்கோம், கொஞ்சம் பேர் இருக்கோம், அதெல்லாம் வேற. அன்றைக்கு ஸ்தோத்திரம் அல்லேலூயா ஜெபத்துல கலந்து கொண்டவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். நான் வாசிச்சு காமிச்சேன். அதெல்லாம் யார் யாரெல்லாம் எப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் கர்த்தர் எழுப்பினார், நிரப்பினார், எழுப்பினார், தந்தார். இந்த வார்த்தை எல்லாம் இருக்கும். தேவன் நம்ம எல்லாரையும் பயன்படுத்த விரும்புகிறார். அவர்களிடத்துல என்னெல்லாம் இருந்ததோ அவைகளெல்லாம் தேவ ஆலயத்திற்கு கொண்டு வந்தாங்க. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். புரியுதா நான் உங்களுக்கு சொல்றது? அதனால ஆமே இந்த மனுஷன் என்கிட்ட சொல்லல. இப்ப ஏலி விஷயத்திலுமே அதுதான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அவன் அப்படிதான் கேட்டிருக்கணும். நான் இருக்கேன்னு ஆண்டவரே, என்ன அதுக்கு தானே வச்சிருக்கிறீங்க. அன்றைக்கு அப்படிதான் முறை இருந்துச்சு. புரியுதா உங்களுக்கு? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பிரதான ஆசாரியின் மூலமாகத்தான் ஜனங்களுக்கு ரட்சிப்பு, ஜனங்களுக்கு நல்ல செய்திகள் அப்படி இருந்துச்சு. ஆனா இப்ப ஒரு சின்ன பையன், ரொம்ப கலோக்கில சொல்றேன், நேத்து பிறந்தவன் இல்ல, அவங்கிட்ட கர்த்தர் சொல்லி நீ சொல்லுன்னு சொல்ற. இது எவ்வளவு ஒரு அபத்தம். வாழ்க்கை எந்த அளவுக்கு ஆயிடுச்சு பாருங்க இல்லையா? இவனும் பாருங்களேன் சொல்லி விடுறான். போய் முழங்கால் போட்டு கேளு, சொல்லும் கர்த்தாவே அடியேன் கேட்கிறேன், நீயே ஜெபம் பண்ணி கேட்டுக்கோ. என்ன கர்த்தர் கடந்து உள்ளே தூங்குகிற ஒருத்தன்ட்ட போயிருக்காரே அப்படிங்கிற உணர்வு இல்லை இல்லையா? என்ன தாண்டி தேவன் போயிட்டாரே. என்ன இல்லவா வைத்தார் இஸ்ரவேலின் அதிபதியா, இஸ்ரவேலின் நியாயாதிபதியா, இஸ்ரவேலின் பிரதான ஆசாரியனா. என்ன தாண்டி போயிட்டாரே ஆண்டவர் அப்படிங்கிற உணர்வு உனக்கு இல்லை, உனக்கு இல்லை. திருப்பி விட்டான். இப்ப நான் புரிஞ்சுக்கிடுறேன். மனோவாவும் என்ன பண்ணிருக்கலாம், அப்படி செஞ்சிருக்கலாம்ல. எப்ப அந்த பிள்ளை பிறக்கணும் கேளு, நாங்க இன்னும் என்னெல்லாம் செய்யணுங்கிறத கேளு. இல்லை, நான் சொல்றேன், மனோவா உணர்வுள்ள தேவ மனிதன். மனோவா உணர்வுள்ள தேவ மனிதன். கர்த்தர் இப்பொழுது தேடி வந்து ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார், ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். இன்னும் சொல்றேன், அந்த வாக்குத்தத்தம் நேரடியா தன்னை நோக்கி வரல, அவன் மனைவிக்கு தான் போனது, அவனுக்கு வரல அந்த வாக்குத்தத்தம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் அல்லேலூயா, தேவன் செய்ய விரும்புகிறவைகளின் மேல் அவனுக்கு ஒரு கவனம் இருந்துச்சு. தேவன் செய்ய விரும்புகிற காரியத்தின் மேல் அவனுக்கு ஒரு ஆர்வம் இருந்தது. இப்போ மறுபடியும் கவனிங்க, ஸ்தோத்திரம் அல்லேலூயா. இப்போ அவன் ஒரு ஜெபம் பண்ணுகிறான், ஒரு ஜெபம் பண்ணுகிறான். 8ஆம் வசனத்தை பாருங்க, 8ஆம் வசனத்தை பாருங்க. முதலாவது அவன் 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 ஜெபித்த 3 ஜெபத்தை தான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். முதலாவது ஜெபம் என்ன? அப்பொழுது மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, இப்ப நீங்க வாசிங்க. தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விசை எங்களிடத்தில் வந்து பிறக்க போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை கற்பிப்பாராக. அல்லேலூயா, ஆமென். தேவன் ஒன்றை தருவேன் என்று சொல்லுகிறார், தேவன் ஒன்றை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார், அதை வாக்குத்தத்தமா கொடுக்கிறார். கர்த்தர் தரும்போது தரட்டும் என்று அவன் அப்படியே கடந்து போகாம, நீர் ஒன்றை தருவேன் என்று சொல்லுகிறீர், நீர் ஒன்றை செய்வேன் என்று சொல்றீங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்படி நீர் தரும்போது எங்களுடைய உத்தரவாதம் என்ன, நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? நம்ம நிறைய நேரத்துல ஒன் சைட் மேலே கவனம் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். எனக்கு தேவன் தருவது, கர்த்தர் எனக்கு செய்வது, அப்படிதானா? அப்படிதானா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எனக்கு செய்கிறது, ஆண்டவர் எனக்கு செய்கிறது. ஓகே, இப்ப தேவன் அப்படிப்பட்ட காரியம் செய்யும் போது நாங்க எப்படி நடந்துக்கிடணும்?
அப்படிதானே? நாங்க எப்படி நடந்துக்கணும்? நாங்க எப்படி ஸ்தோத்திரம் அல்லேலூயா உம்முடைய வழியில நடக்கணும்? நாங்க எப்படி உம்முடைய விருப்பத்தை நாங்க நிறைவேற்றணும்? அப்படிதானே? அங்கே சொல்லுகிறார், நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பாராக. நாங்கள் செய்ய வேண்டியது எங்களுக்கு தெரியல. நாங்கள் ஒரு பெரிய அற்புதத்துக்காய் காத்திருக்கிறோம். நாங்கள் ஒரு பெரிய பதிலுக்காய் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆனாலும் ஸ்தோத்திரம், அது எங்கள் வாழ்க்கையில் நடக்கும் போது, நீர் சொன்ன அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் போது, நீர் தர இருக்கிற அந்த நன்மை எங்கள் வாழ்க்கையில வரும்போது, அந்த ஆசீர்வாதங்கள் வரும்போது, நாங்க என்ன செய்ய வேண்டும்? எங்களுடைய கடமைகள் என்ன? எங்களுடைய பொறுப்புகள் என்ன? எங்களுடைய உத்தரவாதங்கள் என்ன? ஆமாவா இல்லையா? ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இல்ல, நாங்கள் செய்ய வேண்டியதை ஆமென் கர்த்தர் எங்களுக்கு கற்பிப்பாராக. கர்த்தர் கற்பிப்பாராக அப்படின்னா அர்த்தம் என்ன? ஆண்டவர் எங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்யணும்னா நாங்க என்ன செய்யணும்? ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில எங்களை பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்துகிற காலம் வரும்போது நாங்க எப்படிப்பட்ட ஆட்களை நடந்து கொள்ளணும்? எப்படிப்பட்ட ஆட்களை நடந்து கொள்ளணும்? ஆமாவா? ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அல்லேலூயா. நிச்சயம் செய்வார் என்கிற தேவனுடைய வாக்குத்தத்தம் உண்டு. இதுல எங்களுடைய பங்கு என்ன? எங்களுடைய பங்கு என்ன? எங்களுடைய பொறுப்பு என்ன? எங்களுடைய கடமை என்ன? ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். நம்ம நிறைய காரியங்களுக்காக ஜெபித்திருப்போம். நிறைய அற்புதங்கள் நடக்கணும், வெற்றிக்காக, உயர்வுக்காக, ஆசீர்வாதத்துக்காக, மேன்மைக்காக ஜெபித்திருப்போம். கர்த்தர் அதை செய்வார். இப்ப கேள்வி என்னன்னா, தேவன் செய்வார். தேவன் செய்யும் போது நான் செய்ய வேண்டியது என்ன? ஆண்டவர் ஒன்றை நமக்காக செய்யும் போது, ஆண்டவர் ஒன்றை நமக்காக நிறைவேற்றும் போது, அதுல என்னுடைய கடமை என்ன? என்னுடைய கடமை என்ன? என்னுடைய பொறுப்பு என்ன? ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நீங்கள் அப்படித்தான் நினைக்கணும். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வெற்றியை தருகிறார். நீங்கள் எதிர்பாராத உயர்வுக்கு உங்களை கொண்டு போகிறார். ஒரு மேன்மையை தருகிறார். எதிர்பாராத ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி வருகிறது. இப்ப இப்படி வரும்போது இதுக்கு மத்தியில நான் எப்படிப்பட்ட ஒரு ஆளை நடந்து கொள்ளணும்? நான் எப்படிப்பட்ட ஒரு ஆளை நடந்து கொள்ளணும்? நான் ஏற்கனவே பல நேரங்களில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். தேவனுடைய நன்மைகளும் தேவன் தருகிற ஆசீர்வாதங்களும் அது வெறுமனே நாம் அனுபவித்துக் கொண்டே இருப்பதற்கு மாத்திரமல்ல, நமக்கு இருக்கிற பங்கு, நமக்கு இருக்கிற பொறுப்பு. பலமுறை உதாரணப்படுத்திட்டேன், திரும்பவும் அதை உங்களுக்கு சொல்லுகிறேன். எஸ்தர் நினைத்தால் அப்படிதானா? பரவாயில்லப்பா, பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு பலன் இருக்கு, வந்துட்டோம். எப்படியோ உலகால நம்ம அடிமை என்கிற ஒரு ஸ்டேட்டஸோட இருந்தோம். இப்ப நம்ம யாரு? 127 நாடுகளின் மகாராணி நாம. ஸ்தோத்திரம். பொட்டில் அடித்தது போல் சொல்லுகிறான் மொர்தெகாய், இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே. பொறுப்புகளை உணருங்கள். வெற்றிகளையும் வாய்ப்புகளையும் உயர்வுகளையும் அனுபவிப்பதோடு நின்று விடாதிருக்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு, என் பிள்ளைகளுக்கு, என்னுடைய சந்தோஷத்துக்கு, அப்படித்தானா? என்னுடைய பேர் புகழுக்கு இல்லை. எங்களுடைய பங்கு என்ன ஆண்டவரே? நான் சொல்றேன், ஆண்டவர் நமக்காக வாக்கு தத்தங்களை தருகிறார். அவர் கிரியை செய்ய ஆயத்தமா இருக்கிறார். இப்போ நம்முடைய உணர்வு எப்படி இருக்கணும்? ஆண்டவரே, அல்லேலூயா, எங்களுடைய பொறுப்பு என்ன? இந்த ஊழியம் வளருவதற்கு, இந்த சபை பெருகுவதற்கு, இடங்கொள்ளாமற் போகும் மட்டும் நிரப்பப்படுவதற்கு எங்களுடைய பங்கு என்ன? எங்களுடைய பொறுப்பு என்ன? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். புரியுதா உங்களுக்கு? பவுல் கேட்டார், நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்? நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவங்களுக்கு சொல்றேன், நமக்கு ஆண்டவர் நிறைய அனுகூலங்களை தந்திருக்கிறார். நான் சொல்லட்டுமா? இந்த மனோவாவுக்கு அதான் சொன்னேன், 2 பக்கமும் இல்லை. வெளியேயும் அவன் பக்தியை பெருக்கிக் கொள்வதற்கும், அவன் பக்தியாய் நடப்பதற்கும், அல்லது நீ இப்படி நட என்று அவனுக்கு புத்தியை சொல்லி நடத்துவதற்கும் யாரும் இல்லை. வாழ்ந்து காட்டுவதற்கு மாதிரிகள் இல்லை.
உணர்த்தி சொல்வதற்கு ஆட்கள் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெளியே இப்படின்னா உள்ளே அவன் தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு வெறுமை, தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு இல்லாமை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது நீண்ட காலமாய். இதற்கு மத்தியில ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஆமென், கர்த்தரை குறித்த ஒரு நல்ல உணர்வுகளோடு இருக்கிறான், நல்ல உணர்வுகளோடு கூட இருக்கிறான். நான் உங்களுக்கு சொல்றேன் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நல்ல உணர்வுகளை ஆண்டவரிடத்துல, அதுதான் நீங்க இது தானா வராது. நம்ம சந்திக்கிற பல பிரச்சனைகள்ல நம்முடைய உணர்வுகள் மறத்து போயிடும். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. ரோமாபுரி சபைக்கு பழைய இஸ்ரவேலர்களுடைய வாழ்க்கையை சுட்டி காட்டி அவங்களுக்கு அங்க சுட்டி காட்டி ஞாபகப்படுத்துறாங்க. அவருடைய இருதயம் உணர்வு இல்லாம போனதுனால இருளடைஞ்சிருச்சு. நம்ம யாரும் சொல்லுவோம்ல, அவனுக்கு நெஞ்சில ஈரம் இல்லையா? இல்ல, காரணம் உணர்வு இல்லை. இந்த உணர்வை நம்ம தக்க வச்சுக்கிறோம். நம்ம அதை மறக்க விட்டுறக்கூடாது. மறத்து போச்சுன்னு வைங்க, நம்முடைய உணர்வுகள் மறத்து போச்சுன்னு வைங்களேன், இல்லையா? ஸ்தோத்திரம். நம்ம உயிர்ப்போட வச்சுக்கிடணும். நம்ம உணர்வுகளை, நம்முடைய ஆத்துமாவை ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உயிர்ப்போட வச்சுக்கணும். அதான் சொன்னேன், வஸ்திரத்தின் ஓரத்தை கட் பண்ணிட்டான், அடிச்சுக்கிடுது மனசு. இப்படி பண்ணிவிட்டோமே, இப்படி பண்ணிவிட்டோமே, இல்லையா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்ம அதை சரியா வச்சுக்கணும். கேட்ட முதல் கேள்வி என்ன? நாங்கள் செய்ய வேண்டியதை கர்த்தர் எங்களுக்கு கற்பிப்பாராக. ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். நாங்கள் செய்ய வேண்டியதை கர்த்தர் எங்களுக்கு கற்பிப்பாராக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் செய்ய வேண்டியது என்ன ஆண்டவரே? எங்கள் குடும்பத்துல, இந்த ஊழியத்துல, சபையில, இந்த பட்டணத்துல நாங்கள் செய்ய வேண்டியது என்ன? எங்களை நீர், ஆமென், ஸ்தோத்திரம், எங்களுக்கு நீர் கற்பிக்கணும். எங்களுக்கு நீங்க சொல்லணும். நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உன்மேல் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன் சொன்னாரே. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். புரியுதா உங்களுக்கு? ஆமென். நாங்கள் செய்ய வேண்டியதை கர்த்தர் எங்களுக்கு, ஆமென், கற்பிப்பாராக. இரண்டாவது ஜெபம் என்ன? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ ஜெபிக்கிறான். இவன் ஜெபித்த உடனே ஸ்தோத்திரம், அப்படிதானா? அல்லேலூயா. அவன் என்ன ஜெபம் பண்ணா? மறுபடியும் ஒரு விசை என்ன செய்யணுமா? அங்க என்ன எழுதப்பட்டிருக்கு பாருங்க. மறுபடியும் ஒரு விசை. அந்த வசனத்தை சரியா வாசிங்க. அப்பொழுது மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் ஆண்டவரே, நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன், வாசிங்க, மறுபடியும் ஒரு விசை எங்களிடத்துல வரட்டும். நானும் பார்க்க விரும்புறேன். அம்மாவா ஸ்தோத்திரம். என்னதான் சொல்றீங்க, நானும் கேட்க விரும்புறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எங்களிடத்துல வாரும். போன தடவை என் மனைவியின் இடத்துல மட்டும் பேசிட்டு போயிட்டீங்க. நானும் பார்க்க விரும்புறேன் அவங்க மகிமைய, உங்க வார்த்தையை கேட்க விரும்புகிறேன். அதனால நாங்கள் சேர்ந்து இருக்கும் போது நீர் என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம், வர வேண்டும் என்று சொன்ன போது ரொம்ப அழகா அடுத்த வார்த்தை ரொம்ப ஆறுதலா கொடுக்குது பாருங்க. தேவன் மனோவாவின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார். ஆனா நடந்தது என்ன பாருங்க? அந்த ஸ்திரீ இப்பொழுது வயல்வெளியில என்ன அர்த்தம்? அவ எங்க இருக்கா? வழக்கம் போல ஐயா எங்க இருக்காரு. ரைட்? கவனிங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அந்த ஸ்திரீ வயல்வெளியில் இருக்கும்போது தேவனுடைய தூதனானவர் திரும்பவும் அவர்களிடத்தில் அல்ல, திரும்ப நிறைய நேரத்துல ஒரு பெரிய குழப்பம் என்ன தெரியுமா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்ம போராடிட்டு இருப்போம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருப்போம். ஆண்டவர் நமக்கு ஒரு மறு உத்தரவு கொடுக்க மாட்டார். சில நேரத்துல இப்ப நான் யோசிக்கிறேன், இந்த அம்மா திரும்பவும் வாஞ்சித்து கேட்ட மாதிரிலாம் இல்ல. அவ ஜெபம் கூட பண்ணல ஆண்டவரே. ஆனாலும் வெளிப்பாட்டை அந்த அம்மாவுக்கு தானே கொடுத்துட்டு இருக்கிறீங்க. அம்மாவா இல்லையா? அவளிடத்துல சொல்லிட்டு இருக்கீங்க.
ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சில நேரங்களில் நமக்கு அப்படிதான் இருக்கும். நம்ம போராடி கிடப்போம், பேசும், சொல்லும், வெளிப்படுத்தும் அப்படின்னு பார்த்தா ஸ்தோத்திரம் அல்லேலூயா. அதை யாராவது நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஒரு ஆள் மூலமா கர்த்தனை மட்டும் பேசிட்டு போயிடுவார். உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படி ஆயிரும் கதை. இப்ப இங்க வாசிக்கிறோம், திரும்பவும் அவளிடத்துல தான் பிடிக்கார் ஆண்டவர். அப்படிதானா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது அவள் புருஷனாகிய மனோவா அவளோட இருக்கல. அதான் சொன்னேன், இந்த அம்மா ஒரு பக்கத்துல இருக்காங்க, அவர் ஒரு பக்கம் இருக்காங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். புரியுதா? ஆனாலும் அந்த அம்மா ஓடி போய் தன் புருஷன் இடத்துல சொன்னா, அன்றைக்கு வந்தாரே அவர் வந்திருக்கிறார் அப்படி என்று சொன்ன போது ஸ்தோத்திரம், இப்போ வந்து நிற்கிறார், இப்போ வந்து கேட்கிறார். ஸ்தோத்திரம். அன்றைக்கு தரிசனமானவர் நீர்தானா? ஒரு முறை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஏன்னா செய்தி என்னைக்கு ஒரு முறை சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? தப்பான ஆள்கிட்ட கேட்டக்கூடாதுல்ல. ஆண்டவருக்கு மகிமை. அதனால ஸ்தோத்திரம், வந்தது நீர்தானா கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணும். அவரும் பதில் சொல்றாரு பாருங்க, ஆமாவா? ஸ்தோத்திரம், ஆமா நான் தான் என்று சொன்ன போது ஆமேன். மனோவா ஜெபித்த 2வது ஜெபம் 12வது வசனத்தை பாருங்க. அப்பொழுது மனோவா, நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் போது அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், அதை எப்படி நடத்த வேண்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 2வது ஜெபம், நீர் ஒன்றை செய்வீர், பிள்ளையை தருவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீர். பிரச்சனையே இல்லை, எந்த சந்தேகமும் இல்லை, நிச்சயம் தருவீர். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்ப பெற்று கொண்டதாகவே நினைத்தான். எப்ப நடக்கும் ஆண்டவரே? கேட்டிருக்கலாமா இல்லையா? கேட்டிருக்கலாமா இல்லையா? எதனால் அறிவேன் ஆண்டவரே? இப்படிலாம் பைபிள்ல கேட்டாங்க. சகரியா கேட்கிறார், அம்மாவா ஸ்தோத்திரம், இதை நான் எதனால் அறிவேன்? ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ ஊமையாவா? ஸ்தோத்திரம், பிள்ளை பிறந்து பேர் வைக்கிற அன்னைக்கு உன் வாய் திறக்கப்படும். நான் சிலர்கிட்ட யோசிச்சு பார்க்கிறேன். நிறைய நேரத்துல நம்ம ஜெபம் பண்ணுவோம், சரி நாம ஜெபிக்கிறதையே ஆண்டவர் நமக்கு அதை தர வரும்போது நம்ம மனசு ரெடியா இருக்காது கேட்க. ஆமாவா இல்லையா? உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அப்ப அது வரைக்கும் அந்த ஐயா என்னதான் ஜெபம் பண்ணி இருந்திருக்காரு? சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க பார்க்கலாம். ஏங்க, சகரியாவுக்கு எலிசபெத்துக்கு புள்ள இல்ல. உன் வேண்டுதல், தூதன் தோன்றி சொல்றான், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. என்ன ஜெபமா இருந்திருக்கும்? பிள்ளைய தாங்க, வயசாயிடுச்சு, ஆனாலும் கேட்கிறாங்க. நல்லா கவனிங்க. இப்போ இவன் ஜெபித்த ஜெபத்துக்கு தானே பதில் கொடுக்க வந்து நிக்கிறாரு. ஆமாவா இல்லையா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, இவன் ஜெபித்த ஜெபத்துக்கு தான் பதில் கொடுத்து நிக்கிறாரு. ஆனா மனசு ஏத்துக்க மாட்டேங்குது. இப்போ நம்ப மறுக்கிறது. இதை எதனால் அறிவேன்? அவ கேட்டான். யாரு? மரியாள் கேட்டான். இது எப்படி ஆகும்? அவ கேட்கறதுல ஒரு லாஜிக் இருக்கு. ஏன்? நான் புருஷனை அறியேன். இவ கேட்கலாமா? உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நிறைய நேரத்தில் அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வார்த்தையும் நம்முடைய மனதும் முரண்படுகிறது. புரியுதா உங்களுக்கு? நம்ம ஜெபம் பண்ணதாங்க அவர் பதில் தர நிற்கிறாரு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சரி, இப்ப இங்கே வந்துரும் விஷயத்துக்கு. இப்போ ஆண்டவர் ஒன்றை செய்வார் என்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை, எந்த சந்தேகமும் இல்லை. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆமா, எந்த சந்தேகமும் இல்லை. இப்பொழுது அது நடக்கும் போது, நீ சொன்ன காரியம் நிறைவேறும் போது, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அந்த பிள்ளைங்களுக்கு வந்துருச்சு. வந்த பிறகு அப்படித்தானா? மனோவாவுக்கு ஆமேன், அற்புதம். அந்த பிள்ளை உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில உங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கிற உங்கள் தனிப்பட்ட தேவைகள், தனிப்பட்ட அற்புதங்கள், இதை நீங்க நினைச்சுக்கிடுங்க. இது வரும்போது அங்க ரொம்ப அழகா கேட்கிறாரு பாருங்களேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நல்லா கவனிங்க. இந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும்? அடுத்த கேள்வி என்ன? எப்படி நடத்த வேண்டும்? ரொம்ப ஞானத்தோட கேட்காரு. எப்படி வளர்க்கணும்? என்னோட கேள்வி என்ன தெரியுமா? இந்த பிள்ளை எப்படி வளர்க்கணுங்கிற நாலேஜ் அவளுக்கு இருந்திருக்குமா, இருந்திருக்காதா? கட்டாயம் இருந்திருக்கும், கட்டாயம் இருந்திருக்கும். உங்களுக்கு தெரியுமா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த பிள்ளைகளை வளர்ப்பதற்கென்றே சில சில சட்டங்களே உண்டு.
நமக்கு வேதத்தில் அதெல்லாம் ரொம்ப தெளிவாக எழுதப்படலை. அவங்களுடைய யூதர்களுடைய சமூகம் சார்ந்த புத்தகங்கள் இருக்கிறது. சில புத்தகங்கள் தல்மூத், மிஷ்னா, இப்படிப்பட்ட புத்தகங்கள்லாம் இருக்குது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பிள்ளைய எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறது நல்லா தெரியும், அந்த நாலேஜ் இருந்துச்சு. இப்ப என்ன அதோடைய அர்த்தம்? இந்த பிள்ளைய எப்படி வளர்க்கணும்னு எங்களுக்கு தெரியும், ஆனா இந்த பிள்ளைய எப்படி வளர்க்கணுங்கிறதுக்கு உங்களுடைய ஆலோசனை எங்களுக்கு வேணும். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இதுதான் விஷயம். எங்களுக்கு ஐடியா இருக்குது, ஆனா இதை நீர் விரும்புகிறது போல வளர்க்க வேண்டுமானால் அது எங்களுக்கு தெரியாதுல்ல. அது எங்களுக்கு தெரியாது. நீர் விரும்புகிறது போல, நீர் ஆசைப்படுறது போல வளர்க்கணும். உம்முடைய பார்வைக்கும் உம்முடைய சித்தத்துக்கும் உம்முடைய திட்டத்துக்கும் ஏற்றபடி நான் வளர்க்க வேண்டுமானால் இது நீர் எங்களுக்கு ஆலோசனை தந்தாதான் உண்டு. எங்களால ஒண்ணும் முடியாது, எங்களால ஒண்ணும் முடியாது. அல்லேலூயா. திரும்பவும் சொல்றேன், தேவனுடைய திட்டம், தேவனுடைய சித்தம் தேவனுடைய வழியில் தான் நிறைவேறணும். ஆமாவா இல்லையா? தேவனுடைய சித்தம் தேவனுடைய வழியில் தான் நிறைவேறணும். மனுஷ வழியில நிறைவேறக்கூடாது, மனுஷ திட்டங்களின்படி அது நடக்கக்கூடாது. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தேவ திட்டமும் தேவனுடைய வேலையும் தேவனுக்கு விருப்பமானது அவர் விரும்புகிற வழியில் தான் நடக்கணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். மோசே நினைச்சான், ஒவ்வொரு எகிப்தியனா காலு பண்ணிட்டு என்ன பண்ணிடலாம், இஸ்ரவேலர்களை மீட்டு கொண்டு போயிடலாம். ஃபர்ஸ்ட் இவனை துரத்தி விட்டாரு, நீ போ, உனக்கு மறுபடியும் கொஞ்சம் பயிற்சி தேவைப்படுது. நீ சகல சாஸ்திரங்கள்ல கற்று தேர்ந்திருந்தாலும் உனக்கு இன்னும் பயிற்சி தேவை, போயிட்டு வா 40 வருஷம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்ப யாரு எதிர்த்து நின்னாலும் சண்டை எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ ஸ்தோத்திரம், ஜனங்கள்ட்ட பேச மாட்டான். எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆரோனும் மோசேயும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக முகங்குப்புற விழுந்தார்கள். அப்படின்னா அர்த்தம் என்ன? இந்த பிரச்சனைக்கு நீங்க தான் பதில் சொல்லி ஆகணும். இவன் எழும்புறது எங்களுக்கு விரோதமா இல்ல, உமக்கு விரோதமாய். இத நீங்க தான் டீல் பண்ணணும், நீங்க தான் பார்க்கணும் இல்ல. ஸ்தோத்திரம். ஆசாவும் அப்படிதான் ஜெபம் பண்ற, நாங்கள் உம்மை நம்பி இந்த யுத்தத்துக்கு நாங்கள் உம்மை நம்பி இந்த யுத்தத்துக்கு வந்தோம். எங்கிட்ட இருக்கிற ராணுவ பலத்தை வச்சு இல்லப்பா, எங்களுக்கு தெரியும் வந்திருக்க சேனை அவ்வளவு பெரிய சேனை, நீ இந்த சின்ன கூட்டத்தை வச்சு ஜெயிக்க முடியாது நல்லா தெரியும். ஆனா அணிவகுத்து பட்டயத்தை கட்டிக்கிட்டு யுத்த வஸ்திரங்களை உடுத்திட்டு வந்து நிக்க வேண்டாம். எதுக்காக? ஸ்தோத்திரம், பில்டிங் ஸ்ட்ராங் தான் இல்ல. நாங்க ரொம்ப வீக்கான ஆட்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதனால உம்மை நம்பி வந்து நிக்கிறோம், நாங்க உம்மை நம்பி வந்து நிக்கிறோம். அதான் கேட்கிறார், எங்களுக்கு இந்த பிள்ளைய வளர்க்க முடியும், ஆனா உமக்கு ஏற்றபடி உமக்கு பிரியமானபடி வளர்க்கணும்னா அதை நீர் தான் எங்களுக்கு கத்து தரணும். இப்ப இப்படி நம்ம வாழ்க்கையில எல்லா காரியத்தையும் நீங்க யோசிச்சு பாருங்களேன். தேவனுடைய வழியில போய் வெற்றியை சுதந்திரிக்க நம்மளை ஒப்பு கொடுக்கணும். தேவன் வைத்திருக்கிற வழிகள் மூலம் ஆசீர்வாதங்களை பெற நம்ம நினைக்கணும். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர்கிட்ட குறிப்படையாளங்களை கேட்டு வாங்கி வச்சுக்கிடணும். குறிப்படையாளங்களை ஆபிரகாம்கிட்ட கர்த்தர் சொன்னார், உன் பிள்ளையை பலி கொடு. இல்ல, நான் குறிக்கும் மலை ஒன்றில் பலியிடு. கானான் தேசம் மலைகளால் நிரம்பின தேசங்க, புரியுது அவங்களுக்கு? பர்வதங்களால் சூழ்ந்து இருக்குது. அது எந்த பருவத்துல கொண்டு போய் பலியிட? அம்மாவா இல்லையா? நான் குறிக்கிற மலையில தான் பிள்ளை என்ன செய்யணும், நீ பலியிட வேண்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கிதியோனை அனுப்புகிறார், கிதியோனை அனுப்புகிறார். உன் தகப்பனுக்கு இருக்கிற பலிபீடத்தை என்ன செய்யணும்? இடிச்சு போடணும். ஒண்ணு. ரெண்டாவது, அந்த பலிபீடத்துல கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம், மலை உச்சியில ஒரு பலிபீடத்தை கட்டி ஒரு காளையை பலியிடுன்னு சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்லல அவரு. உன் தகப்பனுக்கு இருக்கிற 2வது காளையை பலியிடு. ஆண்டவர் எவ்வளவு எக்ஸாக்டா சொல்றாரு பாருங்க, எவ்வளவு அதை ஸ்ட்ராங்கா அதை சொல்றாரு பாருங்க, குறிச்சு சொல்றாரு பாருங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், ஸ்தோத்திரம், அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில என்னையும் சேர்த்து கொண்டே சொல்லுகிறேன், ஸ்தோத்திரம். ஆண்டவர்கிட்ட இப்படித்தான் நம்ம கேட்கணும். எனக்கு நிறைய திட்டங்கள் தெரியும், எனக்கு நிறைய ஐடியா இருக்கு, என் ஐடியா படி ஓடி நான் ஜெயிப்பேன், ஓகே. ஆனா அதல்ல இங்க.
நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் போது நீர் உம்முடைய திட்டத்துக்காக தான் அந்த பிள்ளையை தருகிறீர். நல்லா தெரியுது எனக்கு. ஏன்னா ஏற்கனவே சொல்லிட்டாரு, அவன் தாயின் வயிற்றில் இருக்கிறது முதல் அவன் நசரேயனா இருப்பான். அவனுக்கு நல்லா தெரியும் தேவன் தேவ திட்டத்திற்காகவே இதை தருகிறார். அப்படியானா இதை எங்க மூளை அறிவின்படி இதை நடக்கக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? இது தேவனுக்குரியதா இருக்கிறதுனாலே, தேவனுடைய ரட்சகனா இருக்கிறதுனாலே ஸ்தோத்திரம், இது அவருடைய ஃபார்முலால தான் போகணும், அவருடைய முறையின்படி தான் செய்யணும். அதை ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அல்லேலூயா. அதான் சொன்னேன், ஆண்டவர் குறித்து கொடுத்தார் மலையை. கிதியோனிடத்திலே குறித்து சொன்னார். தகப்பனுக்கு இருக்கிற 2ஆம் காலை என்ன தெரியுமா? ஆலயத்தை நீ கட்ட வேண்டாம், தாவீதுகிட்ட சொல்லிட்டாரு. ஆலயத்தை நீ கட்ட வேண்டாம், உன் கர்ப்பப்பரப்பா இருக்கிறவன் கட்டுவான். ஆனா இங்கதான் கட்டணுங்கிறத நான் உனக்கு மட்டும்தான் சொல்லுவேன். ஆமாவா இல்லையா? அந்த ஆலயத்துக்கான இடத்தை குறித்து கொடுத்தார் ஆண்டவர். 21:18 1 நாளாகமத்துல. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் குறித்து கொடுத்தார். கர்த்தர் குறித்து கொடுத்தார். புரியுதா உங்களுக்கு? ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் நம்மிடத்துல நம்முடைய வாழ்க்கைக்காக சொன்ன திட்டங்கள் உண்டு. அவர் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடங்கள் உண்டு, நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் உண்டு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆனா சொல்றேன், அல்லேலூயா, அது கர்த்தர் திட்டமிடுகிற வழியில நம்ம போக பழகிக்கிறணும். தேவன் தீர்மானிக்கிற வகையிலே நாம் போக பழகி கொள்ள வேண்டும். ஆமாவா இல்லையா? ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு தீர்மானத்தை எடுங்க. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை நீர் விரும்புகிற வண்ணமா இருக்கணும். அப்படிதானா? நான் செய்கிற தொழில், என்னுடைய வேலை, என் வருமானம், என் எதிர்கால வாழ்க்கை, என் திருமண வாழ்க்கை, என் பிள்ளைகளுக்கு அடுத்த காரியங்கள், ஆமாவா இல்லையா, நீர் குறிக்கிற ஒன்றா இருக்கணும். நம்ம கண்களுக்கு பார்க்கறதெல்லாம் பசுமையா தெரியும், நல்லதா தெரியும், நல்லதா தெரியும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். புரியுதா உங்களுக்கு? நியாயமா தெரியும். சோதோம் கொமரா ஏதேன் தோட்டத்தை போல தெரிஞ்சுது அன்னைக்கு லோத்துவுக்கு. ஆமாவா இல்லையா? அப்படிதான் தெரியும். இதுல கர்த்தர் குறுக்கிட்டு ஒன்றை சொல்லணும் நமக்கு. இது வேணும், இது வேண்டாம். உங்களுக்கு புரியுதான்னு சொல்றது? ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அதை எப்படி வளர்க்க வேண்டும் நீங்க குறிச்சு கொடுங்க. ஆனா இந்த வார்த்தைக்கு ரொம்ப வித்தியாசங்கள் இருக்கு பாருங்க. எப்படி வளர்க்கணும்? ஒரு பிள்ளைகளை வளர்க்கிறோம், எப்படி வேணாலும் வளர்க்கலாம். நல்ல ஆகாரத்தை, நல்ல வாழ்க்கை முறையை, நல்ல கல்வியை. அடுத்த ஒரு கேள்வி இருக்கு, அதை எப்படி நடத்த வேண்டும்? அதை எப்படி நடத்த? வளர்ப்பது வேறு, நடப்பது வேறு. இப்ப நான் பிள்ளைகள் இருக்கிறதுனால இதையும் சேர்த்தே சொல்லிடுறேன் உங்களுக்கு. உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை முறையை ஏற்படுத்தி கொடுங்க. நல்ல சௌகரியமான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுங்க. ஆசீர்வாதமான காரியங்களுக்காக திட்டமிடுங்கள், தவறே கிடையாது. ஆனா அவர்களை நடத்துகிறதற்கு என்று ஒரு முறை இருக்கிறது. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து. நடத்த வேண்டிய வழியில, நடக்க வேண்டிய காலத்துல நடத்திட்டா அதை முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். சில நேரத்துல 50 வயசுக்கு மேல ஆகியும் ஒரு டிசிப்ளினரி லைஃப் நம்மகிட்ட இல்ல பாருங்க. இல்லையா? நம்ம ஆட்களை சொல்லுவோம்ல, வயசு தாண்டா இருக்கு அவனுக்கு, இன்னும் ஒரு பக்குவம் இல்லை, ஒரு முதிர்ச்சி இல்லை, ஒரு ஒழுங்கு இல்லை வாழ்க்கையில. ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு வேதம் கொடுக்கிற ஆலோசனைகள் வேறு. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நடத்த வேண்டிய வழியில் நடத்திரு. பிறகு ஒரு வயசு வரும்போது அவனை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். மோசையுடைய தாய் அதை செஞ்சா. நான் சொல்லியிருக்கேன் அடிக்கடி, அந்த மோசையை வளர்ப்பதற்கு மோசையுடைய தாய்க்கு இருந்த அவகாசம் ரொம்ப குறை, ரொம்ப குறை. ஆனா அதுக்குள்ள வளர்த்து விட்டா பாருங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எபிரேயர்ல வாசிக்கிறோம், அவன் பெரியவனான போது. ஒரு 8 குவாலிட்டி அங்க இருக்கும், என்னெல்லாம் செஞ்சான் அப்படின்னு. ஒரு நாள் வாலிபர்களுக்கு பேசினாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எப்படிப்பட்ட ஆளா இருந்தான்? கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவனுக்குரிய விஷயங்கள், தேவன் தருகிற அற்புதங்கள், தேவன் செய்கிற அதிசயங்கள் இப்படி வரும்போது, ஆண்டவரே இதை எப்படி நடத்தணும், எப்படி கையாளணும், நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் தராரா, இதை எப்படி டீல் பண்ணணும் ஆண்டவரே? கர்த்தர் உங்களுக்கு திடீரென்று, ஆமேன் ஸ்தோத்திரம், அல்லேலூயா, உங்களுக்கு வரவிருந்த நன்மைகள், வர இருந்த ஆசீர்வாதங்கள், வர இருந்த திடீர் திரட்சி, இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் ஆண்டவரே?
அப்படிதானா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சந்திக்கிற மனிதர்கள், நான் போகிற இந்த இடம், அதனாலதான் ஸ்தோத்திரம். யாக்கோபு ஒரு ஜெபத்தை பண்ணிவிட்டான். நான் போகிற இந்த வழியிலே, அது ஆண்டவரே சொன்னாரு, திரும்ப அவர் கன்ஃபார்ம் பண்றாரு. நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் கொடுத்து என் தகப்பன் வீட்டுக்கு என்னை சமாதானத்தோட திரும்பி வர பண்ணினால், அப்படிதானா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் கொடுப்பேன். ஒரு பொருத்தனை பண்றான். அப்போ ஒரு ஜெபம் பண்றான், நான் போகிற வழியில நீர் என்னை காப்பாற்றுவோம். எனக்கு தெரியாது நான் போற மனிதர்கள் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. லாபான்னு ஒரு மாமா இருக்காருன்னு சொல்றாங்க, அவர் எப்படிப்பட்டவர் தெரியாது. அப்படிதானா? அவர் மகா திருடன், அது வேற கதை. பெரிய ஏமாற்று பேர் வழி. யாக்கோபை காட்டிலும் பெரிய ஆள் அவரு. ஆனாலும் ஸ்தோத்திரம், இவனுக்கு தெரியாது இல்ல, ஜெபம் பண்ணிட்டு போறான். அப்போ முதல் ஆமென் ஜெபம் என்ன? மனோவாவுடைய ஜெபம், முதல் ஜெபம் என்ன? நாங்கள் செய்ய வேண்டியதை கர்த்தர் எங்களுக்கு கற்பிப்பாராக. இரண்டாவது, அதை எப்படி வளர்க்க வேண்டும், எப்படி நடத்த வேண்டும். மூன்றாவது 17ஆம் வசனத்தை பாருங்க, சொல்லி முடிச்சிடறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 17ஆம் வசனம். அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, சொல்லுங்க, நீர் சொன்ன காரியம் அதான் வாசிட்டோம் நம்ம. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எஸ், அதே வசனம் தான். நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் போது நாங்கள் உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மூணாவது கேள்வி என்ன? உம்முடைய நாமம் என்ன? எதுக்காக கேட்கிறாருங்க? சும்மா தெரிஞ்சுக்கிடவா? அவரே சொல்ற அந்த வார்த்தை என்ன, சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். உம்மை கனம் பண்ணும்படிக்கு. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? உம்மை கனம் பண்ணும்படிக்கு உம்முடைய நாமம் என்ன? கனம் பண்ணும்படிக்குன்னா அவரை உயர்த்துவதற்கு, அவரை துதிப்பதற்கு, அவரை ஸ்தோத்தரிப்பதற்கு, இவர் தான் இதை செஞ்சாருன்னு சொல்றதுக்கு, ஆமாவா இல்லையா? இவரால் தான் இது நடந்துச்சுன்னு நாங்க பிறர் இடத்துல சொல்றதுக்கு உம்முடைய நாமம் என்ன? உம்முடைய நாமம் என்ன? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஏன்னா நாங்கள் உம்மை கனம் பண்ண விரும்புகிறோம். திரும்பவும் சொல்றேன், மனோவாவை போல உணர்வு உள்ள ஆட்களா இருக்கணும். நாங்கள் உம்மை கனம் பண்ண விரும்புகிறோம். எங்கள் வாழ்க்கையில உம்மை உயர்த்தி காண்பிக்க விரும்புகிறோம். எங்கள் வாழ்க்கையில உம்மை நாங்கள் மகிமைப்படுத்தி வாழ விரும்புகிறோம். எங்களை அல்ல, உம்மை உயர்த்தி காண்பிக்க விரும்புகிறோம். உம்முடைய நாம மகிமைக்காக வாழ விரும்புகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. அதனால உம்முடைய நாமம் என்ன? உம்முடைய நாமம் என்ன? சரி, நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருடைய நாமம் என்ன? ஆண்டவருக்கு பேர் இருக்கா அப்படின்னா நீங்க ஆளுக்குன்னு சொல்லுவீங்க. ஆண்டவருக்கு காரண பெயர்கள் இருக்கு. காரண பெயர்கள். காரண பெயர்னா என்ன? யெகோவா ஈரே, இந்த பேரை யார் வச்சா? யெகோவா ஈரேன்னு யார் வச்சா? ஆபிரகாம். ஸ்தோத்திரம். கலாத்திய சபையை பார்த்து பவுல் கேட்டது போல இருக்கு எனக்கு. நீங்கள் இத்தனை அப்படியா? ஸ்தோத்திரம். யெகோவா ஈரேன்னா உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டாமா? சரி, இது எதுக்காக வச்சாரு சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய தேவையை ஆண்டவர் வேறு விதத்துல சந்தித்தார். ஆமாவா இல்லையா? முறைப்படி யாரை வெட்டி இருக்கணும்? ஈசாக்க. ஆண்டவர் ஈசாக்க வெட்ட விடல. ஈசாக்கு பதிலாக ஒரு ஆட்டை என்ன செய்தார்? ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். உங்களுக்கு புரியுதானே சொல்றது? தேவைகளை சந்திக்க இதெல்லாம் இதை செய்ததுனால அவரை சொல்றோம். புரியுதா உங்களுக்கு? சமாதானத்தை தருகிறதுனால் யெகோவா ஷாலோம், வெற்றியை தருகிறதுனால் யெகோவா நிசி. இதெல்லாம் நம்முடைய காரண பெயர், அவருடைய காரண பெயர். ஆனா உங்களுக்கு சொல்லட்டுமா, சில இடங்கள்ல மட்டும் ஆண்டவரே தன்னுடைய பெயரை சொல்லுவார். ஆபிரகாம் சொன்னார், நான் சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. ஆபிரகாம் வைக்கல அவருக்கு பேரு. அதுக்கு முன்னாடி தேவன் என்ன பேர்ல அறியப்பட்டிருந்தார்? எலோகிம். எலோகிம் தேவன். அவர் தான் அசைவாடி கொண்டிருந்தார். ஆமென். ஜலத்தின் மேல உலகத்தை சிருஷ்டித்தார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனா வாய் திறந்து ஆண்டவரே இந்த உலகத்துக்கு சொன்ன பேர் என்னது? சர்வ வல்லமை உள்ள தேவன்.
புரியுதா? எல்ஷடாய். இந்த எல்ஷடாய்ங்கிற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது, பால் கொடுக்கிற தேவன். சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க சத்தமா. பால் கொடுக்கிற, அப்படி அர்த்தம் என்னன்னா தாயின் நெஞ்சத்தை உடையவர், அது ரொம்ப தாயின் மார்பகத்தை உடையவர். அர்த்தம் என்னன்னா ஆபிரகாம் ஸ்தோத்திரம் ஆமென் தன்னுடைய மிருக ஜீவன்களுக்கு பாலை கறக்குறான். இப்ப கர்த்தர் சொல்லுகிறார், இந்த மாடு உனக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு என்ன செய்யும்? பால் கொடுக்கும். ஆபிரகாமே, உன்னை காலத்துக்கும் உன்னை போஷிக்கிறவர் நான் தான். அல்லேலூயா. காலத்துக்கு உன்னை ஆசீர்வதிக்கிறவர் நான் தான். நீங்க அப்படி நம்பணும். ஒவ்வொன்றையும் ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிற வேலையை நீங்க அப்படிதான் பார்க்கணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நமக்கு உதவி செய்கிற மனிதர்கள் கொஞ்ச காலத்துக்கு செய்வாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் சொல்றார், நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் உன்னை போஷிக்கிற கர்த்தர்னா. ஆமாவா இல்லையா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உன்னை நடத்துகிற கர்த்தர்னா. வேலை இருக்குதோ இல்லையோ, வருமானம் வருதோ இல்லையோ, ஆமாவா இல்லையா? கொரோனாவின் காலத்தில் நடத்தினவர் இன்றைக்கு இருக்கிறார் இல்லையா? ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படிதான் அப்படிதான் காரண பேர்கள் உண்டு. ஆனா ஆண்டவரே வாய் திறந்து சொன்ன இடங்கள் 1-2. மோசேயிட சொல்றார் யாத்திராகமம் 6ஆம் அதிகாரத்துல, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்கிற நாமத்தினால அவங்க கிட்ட நான் தரிசனமானேன். இப்ப சொல்றேன், என்னுடைய நாமம் யெகோவா. என்னுடைய நாமம் யெகோவா. இப்ப இப்படி யாரோ ஒருத்தட்ட எப்பமாவது ஆண்டவர் வாய் திறந்து தன்னுடைய பேரை சொல்லுவாரு. நான் சொல்லட்டுமா? இந்த உணர்வுள்ள மனுஷன் கேட்கிறான், உங்களுடைய நாமம் என்ன ஆண்டவரே என்று கேட்கும்போது கர்த்தர் சொன்னார், அதை நீ கேட்பானு ஏன்பா? அப்படிதானா? ஸ்தோத்திரம். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆமா, என் நாமம் என்ன என்று கேட்க நீ கேட்க வேண்டியது என்ன? ஆனாலும் சொல்றேன், கேட்டுக்கோ. அது பேர் என்ன? அல்லேலூயா, ஆமென், அதிசயம். இததான் ஸ்தோத்திரம். ஆமென். ஏசாயா பாடினார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவருடைய நாமம் சொல்லுங்க அதிசயமானவர். அதுக்கு பிறகுதான் மத்த பட்டியலே. அதிசயமானவர். அல்லேலூயா, அதிசயம், அதிசயம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். புரியுதா உங்களுக்கு? அதனால நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அல்லேலூயா, இப்படிப்பட்ட ஒரு உணர்வோடு இருங்க. சும்மா கேட்டு தெரிஞ்சுட்டு போறது இல்லை. நான் இன்னொன்னு சொல்லட்டுமா? நீங்க ஆண்டவர்கிட்ட உங்களுடைய திட்டத்தை தாரும், உங்களுடைய தரிசனத்தை தாரும், நம்ம கீழ்ப்படிய மாட்டோம்னு அவர் நம்பிட்டாரா நமக்கு தரமாட்டாரு. அவருக்கு கீழ்ப்படிந்து நடப்போங்கிற நம்பிக்கை வந்தாதான் அவர் தம்முடைய மனசையே திறப்பார் நமக்கு. நீங்க ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க, நீங்க ஆசைக்கு ஜெபம் பண்ணிக்கலாம். இதை சொல்லுங்க ஆண்டவரே, இதை நிறைவேற்றுங்க ஆண்டவரே. சரி, கேட்டு என்ன பண்ண போறேன்? ஆண்டவர் நம்மளை கேட்பாருங்க. புரியுதா உங்களுக்கு? அதை கேட்டு நீ என்ன பண்ண போற சொன்னா, நாங்கள் கனம் பண்ணணும். எங்களுக்கு ஒரு கடமை இருக்கிறது, எங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. அதனால நீர் சொல்லணும். அல்லேலூயா, நீர் சொல்லணும். ஆமென். இப்படி இந்த காரியத்தை செய்த போது வசனத்துல வாசிக்கிறோம், மனோவாவும் அவன் மனைவியும் பார்த்து கொண்டிருக்கையில் அதிசயம் விளங்கினது. அல்லேலூயா.